கொண்டிருக்கின்றாங்க. சகோதர சகோதரிகளே, உங்க எல்லோருக்கும் தெரியும், மோடி ஐயா 3வது முறையாக வரப்போறாங்க. தாமரை சின்னத்திற்கு ஆதரவு கொடுக்க போறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க ஐயா. உங்க முகத்தை பார்த்தாவே தாமரை பூத்து உங்க முகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள போக விரும்புகிறேன். 2 விஷயத்தை மட்டும் உங்களை பேச விரும்புகிறேன். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பாக தேவேந்திர குல சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் பாசம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். சென்னையில நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா சொன்னாங்க, நான் தேவேந்திரன் என்கின்ற பெயரை கேட்கும்போதெல்லாம் நரேந்திரன் என்கின்ற ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை தேவேந்திரனையும் நரேந்திரன் என்கின்ற வார்த்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாண்பு இருக்கக்கூடிய மக்கள். நீண்ட நாளாக உங்களுடைய கோரிக்கை வந்து தேவேந்திர குல வெள்ளாளர் அப்படிங்கிற பெயர் சமுதாயத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெயர் வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள். அதை நம்முடைய மத்திய அரசு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றப்பட்டது. இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட, குறிப்பாக தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், நம்ம அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் வந்துட்டு இருக்குதுங்க. நேற்று நான் ஓபிஎஸ் அண்ணனுக்கு பிரச்சாரத்தில் இருந்தேன் ராமநாதபுரத்தில். அங்கேயும் சகோதரர்கள் நிறைய பேர் பிரச்சாரத்தை என்னோடு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது உடனடியாக செய்ய வேண்டும். நான் சொன்னேன், இல்லைங்க தம்பி, கண்டிப்பாக பண்ணுறோம். இது எப்படி பண்ணோம்னா, பட்டியல் வெளியேறிய பிறகு நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம நிச்சயமாக அந்த தேர்தலுக்கு பிறகு தேவேந்திர குல வெள்ளாளர்கள் கூட்டமைப்பு சங்கம் அவங்க எல்லாத்தையும் இணைத்து நிறைய பேசுவோம் நமக்குள்ள. ஏன்னா இந்த சமுதாயத்தில் நிறைய அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, நிறைய வேறு வேறு பணியில் இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சமுதாயத்திற்கு எது சரி என்று படுகிறதோ அதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை இருக்கும் என்று சொல்லிவிட்டு வந்து ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கொண்டிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு உறுதி கொடுத்துவிட்டு உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். பெயர் மாற்றம் கேட்டீங்க, நிச்சயமாக அதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார். அடுத்த பட்டியல் வெளியேற்றத்தை பொறுத்தவரை ஒருமித்தமான கருத்து, எல்லோரும் ஒரே இடத்துல ஒருமித்தமான கருத்து. அரசு அதிகாரிகள் அப்படியே சொல்லணும், பெண்கள், தாய்மார்கள், அடுத்த குழந்தைகள். பட்டியலிருந்து நம்ம வெளியே போறோம்னா அடுத்து வேற இடத்துல இருக்கணுமா, எந்த ரிசர்வேஷன் பாலிசியில் நாம் இருக்கணும், வேற எங்க நாம் இருக்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். 2024 பிறகு இதை அமர்ந்து யோசித்து உங்களுக்கு சரி என்று சமுதாயம் ஒருமித்த கருத்தில் எதை சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். ஆனால் சமுதாயம் ஒருமித்த கருத்தால் தென் தமிழகத்திலிருந்து வட தமிழகம் வரை எல்லா இடத்திலும் ஒருமித்த கருத்தா இருக்கும். அதை நிச்சயமா உங்களோடு செய்கின்றோம் என்று சொல்லி எல்லா நண்பர்களுக்கும், சகோதரிகளுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணன் சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்து, நம்முடைய மண்ணின் மைந்தன் இங்கே இருக்கிறார், உங்களுக்காக போட்டியிட்டவர், இதுக்கு முன்பு கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாட்சி பிரதிநிதியாக போட்டியிட்டவர், தொடர்ந்து உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் மகன் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இதையெல்லாம் நம்ம செய்யணும், பாராளுமன்றத்தில் பேசணும். மோடி ஐயாவின் மீது, மோடி ஐயா உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க திருப்பி காட்டணும்னா தாமரைக்கு ஓட்டு போடணும். மோடி ஐயா வந்து குறிப்பாக நம்முடைய தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயத்தின் மீது அளப்பரிய அன்பும் பாசம் வைத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் திருப்பி அந்த அன்பை செலுத்துவீர்கள், தாமரை சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் ஜி முனியப்பன் அவர்களுக்கு இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாய்மார்கள் வெயில பொருட்படுத்தாம தாய்மார்கள் நிற்கிறாங்க, சகோதரிகள் நிற்கிறாங்க, அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.